ஹாய் guys, நான் உங்கள் விஜேஎஸ் ஆனந்த். இன்றைக்கி பிக் பாஸில் கமருதீனும் விஜய் பாருவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கேமை ப்ளே பண்ண வந்திருக்காங்கன்னா கேமை மட்டும் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்கிறாரு. நான் சொல்லலை, விஜய் சேதுபதி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே நினைஞ்சிருக்காங்கன்னா சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு டிஸ்கஸாக, அதாவது காலையில் ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களாம். நான் என்ன பண்ணேன் விஜய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதீன் சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு. சைலண்ட்டாக பேசுகிறது தப்பு இல்லை, அது அவங்க பேசுகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது எதுக்கு நைட்டு சைலண்ட்டாக பேசணும்? எல்லோரும் முன்னாடி பேசிட்டு போயிட வேண்டியதானே. அது ஒரு டிஸ்கஸ். உடனே நம்ம விஜய் பாரு இல்லை அப்படிலாம் இல்லை, நான் உடனே நம்ம கமருதீன் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஒரு கேம் என்பது நம்ம விஜய் சேதுபதி இந்த வாரம் தான் பயங்கரமாக திட்டி முடிச்சுட்டு எல்லாத்தையும் திட்டினார். கமருதீன்லாம் பயங்கரமாக திட்டார். ஆனால் திருப்பியும் அவங்க அதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கேமுக்கு பண்ணுறாங்களா அல்லது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்களான்னு தெரில. பட் இருந்தாலும் விஜய் பவரும் கமருதீனும் இது ஒரு பெரிய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணுறது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. உடனே ஒரு கமருதீன் சொல்கிறாரு, நான் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனைலாம் கொடுத்துருக்காங்கன்னு அவர் சொல்ல. நம்ம விஜய் பவர் அப்படிலாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க சொல்ல. மாறி சொல்லி முடிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நம்ம விஜய் பாருவும் கமருதீனும் ஒரு ஆல்ரெடி அவங்க நம்ம கமருதீன் கூட அரோராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக மாறி இப்போ ஃபைனலாக நம்ம கமருதீன் விஜய் பாருக்கிட்ட வந்திருக்காங்க. ஆனால் இது கேம் ப்ளே பண்ணுறதுக்கா அல்லது விஜய் பாருவை பிக் பாஸ் விட்டு தூக்குறதுக்கு ஒரு பிளானிங்கா அப்படின்னு தெரில. இல்லைன்னா விஜய் பாரு கமருதீன் பிக் பாஸ் விட்டு தூக்குறதுக்கு பிளானிங் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணுறாங்க. பட் வரக்கூடிய நாட்களில் அவங்க ரெண்டு இடத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதையும் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம் மக்களே. நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு சொல்லி